RSS நிர்வாகிகள் கைதை கண்டித்து பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் RSS மாநில செயற்குழு கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் யோகாசன பயிற்சி நடத்த முயன்றபோது போலீசார் அனுமதி தரவில்லை. இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது 300க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியல் செய்தவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். இந்நிலையில் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் முகாம் அலுவலகம் முன் பாரதிய ஜனதா கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இச்சம்பவத்தை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் சாலை மறியல் செய்தனர். ஆழ்வாருங்கிற டிஎஸ்பியும் விவேகானந்தங்கிற இன்ஸ்பெக்டரும் மிக தரக்குறைவா பேசி சீருடைய அணிஞ்சிட்டு அரசுடைய சீருடைய அணிஞ்சிட்டு பொது இடத்துல நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. எல்லாமே மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் அவங்களை எல்லாம் உடனடியாக விடுதலை பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி, ஒட்டஞ்சத்திரம், வத்தலக்குண்டு ஆகிய இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. திண்டுக்கல்லையும் இப்ப நடந்துட்டு இருக்கு. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தியுள்ளனர்.